சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை உடனே தொடங்க வேண்டுமென திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அதில் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராவது, மத்திய அரசுக்கு கண்டனம் உள்பட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி திமுக அரசின் சாதனைகள் மற்றும் திட்டங்களை மக்களுக்கு நினைவூட்டுவதன் மூலம் தேர்தல் பரப்புரையை உடனடியாக தொடங்குமாறு தொண்டர்களுக்கு கட்சியின் உயர்நிலை செயல் திட்டக்குழு அறிவுறுத்தியுள்ளது. துண்டு பிரசுரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள் என மக்கள் இயக்கத்தை தொண்டர்கள் அனைவரும் தொடங்குமாறு திமுக தலைமை வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது, இந்தி வாரம் கொண்டாடுவது உள்ளிட்டவற்றை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது, மணிப்பூர் வன்முறையை கட்டுப்படுத்துவது உள்ளிட்டவற்றை முன்வைத்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 16வது நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்த கோரிக்கைகளை வழிமொழிந்த அனைத்து கட்சிகளுக்கும் திமுகவின் உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தமிழக பாஜக உறுப்பினர் சேர்க்கையில் திருப்தி இல்லை என்று தேசிய தலைமை கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள மாநில தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு பாஜகவின் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், உறுப்பினர் சேர்க்கையில் திருப்தி இல்லை என்று தேசிய தலைமை கூறியதாக சுட்டிக்காட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும் சூழல் இருப்பதால் கூட்டணி விவகாரம் தொடர்பாக பொதுவெளியில் பேசக்கூடாது என்று அரவிந்த் மேனன் கண்டிப்புடன் கூறியதாகவும், குறிப்பாக அதிமுகவுடனான கூட்டணி விவகாரத்தில் எந்த கருத்தும் தெரிவிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. லண்டனில் உள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார். மேலும் வரும் ஜனவரி மாதம் முதல் மாநில தலைவராக அண்ணாமலையை மீண்டும் நியமிப்பது தொடர்பான அறிவிப்பு இந்த கூட்டத்தில் வெளியிடப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவனை பணியிடை நீக்கம் செய்து ஆளுநர் R.N. ரவி உத்தரவிட்டுள்ளார். முந்தைய அதிமுக ஆட்சியின் போது பணம் பெற்றுக்கொண்டு உயர்கல்வி தகுதியில்லாத 40 பேரை பேராசிரியர் உள்ளிட்ட பணியிடங்களில் அமர்த்தியதாக துணைவேந்தர் திருவள்ளுவன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக கடந்த 2019ஆம் ஆண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் உரிய தகுதியில்லாத அந்த 40 பேர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆளுநர் மாளிகையில் இருந்து துணைவேந்தர் திருவள்ளுவனிடம் இருமுறை விளக்கம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு முறையான பதிலை அளிக்காமல் காலம் தாழ்த்தியதால் திருவள்ளுவன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அடுத்த மாதம் 12ஆம் தேதியுடன் ஓய்வு பெறவுள்ள நிலையில் துணைவேந்தர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் மார்ச் 18ஆம் தேதி வரையும், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரையும் தேர்வுகள் நடைபெறுகின்றன. 10ஆம் வகுப்பு தேர்வை பொறுத்தமட்டில் பிப்ரவரி 15ஆம் தேதி ஆங்கிலம், பிப்ரவரி 20இல் அறிவியல், பிப்ரவரி 25இல் சமூக அறிவியல் தேர்வுகள் நடக்கிறது. பிப்ரவரி 27ஆம் தேதி தமிழ் உள்ளிட்ட மொழி பாட தேர்வுகளும், மார்ச் 10ஆம் தேதி கணித தேர்வும் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. CBSE +2 தேர்வை பொறுத்தமட்டில் பிப்ரவரி 15ஆம் தேதி தொழிற்கல்வி பாடத் தேர்வு நடைபெற உள்ளது. பிப்ரவரி 21இல் இயற்பியல், 24இல் புவியியல், 27ஆம் தேதி வேதியியல் தேர்வுகள் நடக்க உள்ளது. முதன்முறையாக தேர்வு தொடங்குவதற்கு 86 நாட்களுக்கு முன்னரே தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக CBSE தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி ஆசிரியை கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தஞ்சை மாவட்டம் சேதுபாவசத்திரம் அருகே உள்ள மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரமணி என்பவர் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்தார். 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடம் எடுக்கும் அவர் காலை 10 மணிக்கு பாடவேளை இல்லாததால் ஓய்வில் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த சின்னமணியைச் சேர்ந்த மதன் என்பவருடன் ஓய்வறையில் வராண்டாவில் நின்றபடி பேசியுள்ளார். திடீரென்று ரமணியின் கழுத்து மற்றும் வயிற்றுப் பகுதியில் மதன் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. அதில் ரமணி அலறி துடித்த நிலையில் மதன் தப்பியோட முயற்சி செய்துள்ளார். அப்போது அங்கிருந்த ஆசிரியர்கள் மதனை விரட்டி பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர். படுகாயமடைந்த ரமணி பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தஞ்சாவூர் ஆசிரியை கொலை வழக்கு விசாரணையில் அதிர வைக்கும் பின்னணி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி தஞ்சாவூர் சின்னமனை பகுதியில் ரமணியும் மதனும் ஒரே தெருவில் வசித்து வந்துள்ளனர். மதனும் ரமணியும் கடந்த 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மதன்குமாரின் பெற்றோர் ரமணியின் வீட்டிற்கு சென்று திருமணத்திற்கு பெண் கேட்டுள்ளனர். முதலில் ரமணியை மதனுக்கு மனம் முடித்து தர சம்மதம் தெரிவித்த பெற்றோர் பின்னர் மறுத்துவிட்டதாக தெரிகிறது. அதனால் மதனுடனான காதலை ரமணி கைவிட்டதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் ஆத்திரமடைந்த மதன் பள்ளிக்கு கத்தியுடன் சென்று ரமணியை குத்திக் கொன்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் ஆய்வு மேற்கொண்டார். ஏற்கனவே தெரிந்த நபர் என்பதால் யாரையும் கேட்காமல் நேராக ஓய்வறைக்கு சென்ற மதன் ஆசிரியையை கொன்றதாக ஜியாவுல் ஹக் தெரிவித்தார். 2 பேரும் ஒரே ஊர் சேர்ந்தவர், தெரிஞ்சவர் போல இருக்காங்க. ஸோ ஏதோ தெரிஞ்சவர் போல இருக்காங்க, ஏதோ கருத்து வேறுபாடாக இருக்கு. அதுதான் இப்போ முதல் கட்டிலும் நமக்கு தெரியல. மதன் பள்ளிக்கு வந்தபோது காவலாளி இல்லை எனவும் ஜியாவுல் ஹக் தெரிவித்தார். தஞ்சாவூர் அரசு பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணம் என்ற அவல நிலையில் இருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு மருத்துவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு பணிபுரியும் இடங்களில் கூட பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை காப்பதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இனியாவது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை சம்பவத்தை குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, பிரச்சனைகளை திசை திருப்புவதை தவிர்த்துவிட்டு அதனை சரி செய்யும் முயற்சியில் அரசு ஈடுபட்டால் வன்முறை சம்பவங்கள் நிகழாது எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் வருங்காலத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சையில் கொலை செய்யப்பட்ட ஆசிரியையின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அறிவித்துள்ளார். காதலை கைவிட்டதால் மதன் என்பவரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியை ரமணியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இந்த வாரம் முழுவதும் விடுமுறை விடப்பட்டுள்ளதாக கூறினார். இப்போ சில அமைப்பை சார்ந்தவங்க சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. குறிப்பாக ஒரு சிசிடிவி கேமரா நீங்கள் என்ட்ரன்ஸில் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் வழங்கப்படும். இந்நிலையில் பள்ளி ஆசிரியை ரமணி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிருகத்தனமானது என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், ரமணியின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் காவல்துறையினர் மீதான நடவடிக்கையை திரும்பப் பெற்றதற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரித்து வரும் நிலையில் சிபிஐக்கு மாற்ற கோரி அதிமுக, பாமக, தேமுதிக, பாஜக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 30 பேர் உயிரிழந்த போதே கள்ளக்குறிச்சி மாவட்ட காவலர்களிடம் புகார் அளிக்கப்பட்டதாகவும், சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தும் தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அதிமுக தரப்பு வழக்கறிஞர் இன்பதுரை குற்றம் சாட்டினார். பின்னர் வாதிட்ட பாமக வழக்கறிஞர் பாலு, கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு இடைநீக்கம் செய்துள்ளதால் வியாபாரிகளுக்கும் காவலர்களுக்கும் இடையே தொடர்பு உள்ளது தெளிவாக தெரிவதாகவும் குறிப்பிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழ்நாடு அரசு தரப்பு சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என்று கூறியது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் காவல்துறைக்கு தெரியாமல் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். மேலும் மாநில அரசு கண்மூடி கண்டும் காணாமல் இருந்ததை இச்சம்பவம் தெளிவாக்கியிருப்பதாக உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை திரும்பப் பெற்றது தவறு என்று கூறிய நீதிபதிகள் விசாரணை ஆவணங்கள் அனைத்தையும் சிபிஐ வசம் ஒப்படைக்குமாறு சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டனர்.